உன் சமூகத்தை நீ உயர்த்து, உன் குடும்பத்தை உயர்த்தினாத்தான் உன் குடும்பத்தில் உள்ள உற்றார் உறவினர்களுக்கு சுகம் கிடைக்கும், நல்லது கிடைக்கும், நல்வாழ்வு கிடைக்கும். அதை உன் சமூகம் தான் செய்யணும். நாளைக்கு உன் வீட்டில் ஒரு இழவு விழுந்தாலும், ஒரு கல்யாணம் கரும காட்சி எது நடந்தாலும், நல்லது கெட்டது எது நடந்தாலும் உன் சொந்தக்காரனா வருவான், உன் உறவுக்காரனா வருவான், உன் ரத்தக்காரனா வருவான். திமுக, அதிமுக, பிஜேபி, மாஜேபி ஒரு மயிர் கட்சி வரமாட்டான். தென் மாவட்டத்தில் போன வருஷம் கிட்டத்தட்ட 230-300 கொலை வரைக்கும் நடந்துச்சு. எந்த கட்சிக்காரன் வந்து கேட்டாங்க சொல்ற? எவனா கேட்டான்? தமிழ் தேசியம் சொல்லிட்டு பேசுறானுங்க. தமிழ் தேசியம் அவன் அறிக்கை விட்டானா? கேட்டானா ஏதாவது? இல்ல ஏடிஎம்கே பேச்சா அதை பத்தி? இல்ல டிஎம்கே பேசிச்சா? பிஜேபி பேச்சா? எந்த கட்சிக்காரன் பேசுறான்? இந்த சமூகம் சார்ந்த கட்சிகள் மட்டும்தான் அது குரல் கொடுத்துச்சு. அதுவும் புதிய தமிழகம் மட்டும்தான் குரல் கொடுத்துச்சு. இன்னொரு கட்சி இருக்கு, அது பேசல. அது என்ன பேச்சு தெரியுமா? எல்லாம் கஞ்சா அடிச்சுட்டு மது போதையில வந்து வெட்டிட்டான். இது சாதிய கொலை கிடையாது. ஏன்னா கஞ்சா அடிச்சவனும் தண்ணி அடிச்சுட்டு மது போதையில வெட்டுறவன் பூரா ஒரு சாதிக்காரனையா பார்த்து வெட்டுவான். அவங்க ஆத்தாள் அப்பனை வெட்ட தெரியல அவனுக்கு, அந்த மது போதை வேலை செய்யாதோ? என்னப்பா அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்களா நாட்டில்? தெரியாம கேட்கிறேன் தம்பி. இந்த 2026 தேர்தல் தேவேந்திர குல வேளாளர்களுக்கான தேர்தல். இதுல நீ சுதாரிக்கல, ஜென்மத்துக்கு நீ சுதாரிக்க முடியாது. உன் அதிகாரத்தை வாங்கி உன் மேல உன் தலையில உட்காந்துட்டு உன்னையே அடிச்சு நொறுக்கிறான் பாரு. அவனுக்கு அந்த அதிகாரத்தை நீ கொடுத்தது தப்பு. இனிமேல் அந்த அதிகாரத்தை நீ தட்டி பறிக்கிற. அதுக்கு ஒரே வழி வாக்கு, ஓட்டு சீட்டு தான். இதை நீ சரியா பயன்படுத்தின அப்படின்னா நீ தாண்டா இந்த நாட்டுக்கு ராஜா.